விண்ணையும் மண்ணையும் மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், தாரணியை ஆளுகின்ற தயாளன். அடியார்கள் கேட்டோ கேட்காமலோ அவர்களுடைய தேவைகளை அன்றாடம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மானாக ரஹீமாக இருந்து கொண்டிருக்கிறார். இருளானை உலகை ஒளிவேற்ற வந்த கண்மணி எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னவர்களது அரிச்சுவட்டை அணுவேனும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரை வரக்கூடிய அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் அல்லாஹ்வின் ஸலவாத் என்னும் நற்கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த விடயங்களை எங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதன் மூலம் அந்த ரப்புல் ஆலமீன் எங்கள் ஈருலக வாழ்க்கையின் வெற்றி, நிம்மதி, சந்தோஷத்தை வாக்களித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நல்ல விடயங்களை எங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ள முயற்சி செய்து கொள்ளும்படியும், எந்த விடயங்களை செய்வதன் மூலமாக அந்த ரப்புல் ஆலமீன் எங்கள் ஈருலக வாழ்க்கையின் தோல்வியையும் நஷ்டத்தையும் கைசேதத்தையும் எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படிப்பட்ட ஹராமான சந்தேகத்திற்கிடமான அனைத்து விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக நம்மை தவிர்த்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்திற்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆஷூரா என்கின்ற அந்த உன்னதமான தினத்திலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, அவர்களுடைய கூட்டத்தை அல்லாஹு தஆலா கொடிய இஸ்லாத்தின் விரோதியாகி அந்த ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்து இந்த உலகத்திற்கு அந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற அந்த நிஅமத்தை பூர்த்தி அடைய செய்த அந்த தினத்தை முன்னிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ரசூலுல்லாஹ் பிடித்த வளமையாக்கி கொண்ட அந்த நோன்பையும் அதிகமான மக்கள் நோற்றவர்களாக நாங்கள் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நேற்றைய தினம் எங்களுடைய இந்த ஊரில் ஒரு முதுபெரும் ஆலிமாக இருந்து இந்த ஊரிலே இருந்த அதிகமான மாணவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருவேதத்தை, குர்ஆனை கற்றுக் கொடுத்த, வெறும் வார்த்தைகள் அல்லாமல் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தீனை நடைமுறையிலே காட்டிச் சென்ற அந்த மஹ்மூத் ஆலிம் அவர்கள் மரணித்து நேற்றைய இரவு நாங்கள் அவர்களை நல்லடக்கம் செய்து விட்டிருக்கிறோம். அதே போல முக்கியமான தன்னுடைய வாழ்க்கையில் தீனை காட்டி தந்த, தீனை நடைமுறைப்படுத்திய அந்த உண்மையான உலமாக்கள் எங்களுடைய ஊரிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வஃபாத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு கவலையான அந்த செய்தியோடு எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்கள், உலமாக்களுடைய செய்திகள் இப்படி இருக்க, எதிர்கால சந்ததியினர்களுடைய நிலைமை அது அதல பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ்வை மறந்து அவனுடைய தீனை, அவனுடைய ரசூலை எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு, ஏன் தன்னை பெற்ற தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள் இவர்களை கூட ஒதுக்கிவிட்டு ஒரு வித்தியாசமான உலகத்திலே, வேறொரு உலகத்திலே சஞ்சாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, செயற்கையின் நவீனத்தின் மோகத்திற்குள், உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்குள் மூழ்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு எதிர்கால சமுதாயம் எங்களிடத்திலே இருக்கிறது. இந்த இரண்டுக்கு மத்தியிலேயும் இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு மிக பெரும் பொறுப்பை சுமந்தவர்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தீன் என்கின்ற இந்த அமானிதம்
எங்களுடைய முன்னோர்களிடமிருந்து கிடைத்த இந்த பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள், குறிப்பாக நமது ஊருடைய அந்த நல்ல காட்டித்தரப்பட்ட ஒழுக்கங்கள், பண்பாடுகள், இதையெல்லாம் மங்கி மறைந்து போய்விடக்கூடிய நிலைமையிலே இருக்கிறது. இதனை எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய, அவர்களுக்கு அதன் பக்கம் வழிகாட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாட்டிலே, ஒரு கடமைப்பாட்டிலே நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அடிக்கடி நாங்கள் குத்பாக்களிலே இந்த விடயத்தை கேட்டிருப்போம். கடலிலே பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு கப்பலை பற்றி ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்ன அந்த செய்தி, மேல்தட்டிலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், கப்பலின் கீழ்த்தட்டிலேயும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். மேல் தட்டிலேதான் உணவு, நீர் போன்ற வசதிகள் இருக்கின்றது. கீழ்த்தட்டிலே இருப்பவர்கள் மேல் தட்டிலே இருப்பவர்களிடத்திலே சென்றுதான் அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. இப்போது கீழே இருப்பவர்கள் நினைக்கிறார்கள், அடிக்கடி நாங்கள் மேலே போய் சென்று வருவதனால் எங்களுடைய நேரம் விரயமாகின்றது, எங்களுக்கு வேலை அதிகமாகின்றது, சிரமமாக இருக்கின்றது என்கின்ற அந்த யோசனையிலே அவர்கள் சிந்திக்கிறார்கள். நாங்கள் கப்பலின் அடியிலே தான் தேவையான அளவு தண்ணீர் இருக்கிறது, எங்களுடைய தேவைக்கு தண்ணீரை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் கப்பலின் அடியிலே ஓட்டையை போட்டு விடுவோம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். இந்த கட்டத்திலே மேல் தட்டிலே இருப்பவர்கள் நீங்கள் செய்வதை செய்து கொள்ளுங்கள் என்கின்ற நிலைப்பாட்டிலே இருந்து விடுவார்களே. ஆனால் அழியப் போவது கீழ்த்தட்டிலே இருப்பவர்கள் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக கப்பலிலே இருக்கக்கூடிய அனைவரும் தான் என்கின்ற விடயத்தை எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான முன்னுதாரணமாக சொல்லித் தந்தார்கள். ஏன்? எங்களிடத்திலே இருக்கின்ற தீனை, எங்களிடத்திலே இருக்கின்ற அந்த பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், நல்ல விடயங்களை நாங்கள் எங்களுக்கு பின்னால் வருகின்ற சந்ததியினர்களுக்கு அவர்களுக்கு அதனை பழக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அழிவு, அவர்களுக்கு வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை எல்லா மக்களையும் சேர்த்துத்தான் அள்ளிக்கொண்டு செல்லும் என்கின்ற விடயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். இதை ஏன் நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கிறது? கண்ணியமானவர்களே, தற்போது இருக்கக்கூடிய சமூகம், அவர்கள் நாங்கள் தான் முற்காலத்திலே அல்லது குறிப்பிட்ட ஒரு 20, 30, 15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நமக்கு மார்க்கத்திலே அவ்வளவு பெரிய அறிவு கிடையாது. அதே நேரம் அதனை தேடி படிக்கின்ற அளவுக்கு வசதிகளும் கிடையாது, சாதனங்களும் கிடையாது. இருக்கின்ற சாதனம் உலமாக்கள் மிம்பர்களிலே ஏறுகின்ற போது அல்லது ஏதாவது பயான் நிகழ்வுகள் நடக்கின்ற போது மாத்திரம்தான் அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தது. ஆகையினால் ஜும்ஆவுக்கு வரக்கூடியவர்களும் சரி அல்லது ஏதாவது தலீமுடைய பயானுடைய நிகழ்வுகளிலே உட்கார்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தேட்டத்தோடு ஒரு ஆசையோடு உட்கார்வார்கள். சொல்லக்கூடிய விஷயங்களை காதுகளுக்கு கேட்பார்கள். மாத்திரமல்ல, இது உண்மை என்பதை விளங்கி உலமாக்கள் சொல்லுவது அது நமக்கு வழிகாட்டுதல் தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அமல் செய்வதற்கும் தயாராக இருந்தார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற சமூகம் அப்படி அல்ல. எல்லா விதமான வசதிகளும் அவர்களுக்கு இருக்கின்றது, சாதனங்களும் இருக்கின்றது. ஆகையினால் அதிகமானவர்கள் இந்த காலத்திலே ஜும்ஆவுக்கு வருவது எதற்காக தெரியுமா? எங்களுக்கு தெரியும், எல்லாம் ஓதக்கூடிய மௌலவிக்கு தெரியுமா இல்லையா, இவர்கிட்ட விஷயம் இருக்கா இல்லையா என்று பார்க்கிறதுக்கு தான் அதிகமான ஆட்கள் பாரதம். சும்மா இல்லை, வந்து குந்துறதே பேஸ்புக்கோட தான். சலாம் கொடுக்க முடிய முதலாவது அவங்க செய்கிற வேலை ஜும்ஆவுடைய ரிவ்யூ என்ன, இவர் நல்லா ஓதினாரா இல்லையா, நல்ல விஷயம் ஏதோ சொல்லி இருக்கிறாரு, இதை நாம வாழ்க்கையில எடுத்து நடக்கணும், இது எனக்கு தெரியாத விஷயமாக இருக்குது, தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இது
என்னுடைய உள்ளத்திற்கு இன்னும் உரமூட்டக்கூடியதாக, இன்னும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே என்று யோசிப்பதை விட, இந்த இமாமுக்கு தமிழ் தெரியுமா இல்லையா, இவர் ஒழுங்கான இலக்கண முறைப்படி ஜும்மா ஓதினாரா இல்லையா, எடுத்த தலைப்பிலே மாறாமல் ஜும்மா ஓதினாரா இல்லையா, அவர் இல்லை 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 என்று 3 தடவை ஒத்தாரிலே பாவித்ததால் அவருக்கு இலக்கணம் தெரியாது என்று சொல்வதற்கு இலக்கண மேடை, இலக்கிய மேடை அல்ல. இங்கே நடப்பது பேச்சு போட்டி அல்ல. ஜும்ஆ என்பது மார்க்ஸ் போடுவதற்கல்ல. கண்ணியமானவர்களே, ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய இந்த கால இளைஞர் சமூகத்தினுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கிறது. எல்லாம் தெரியும் என்கின்ற நிலைப்பாடு, எங்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை என்கின்ற நிலைப்பாடு. அவர்கள் சமூகத்திலே இருந்து, சமூகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாட்டிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிக் கொண்டே செல்கிறார்கள். தாய் தந்தையர்களை விட்டும் பிரிந்து விடுகிறார்கள். உற்றார் உறவினர்களுடைய தொடர்பை அறுத்து விடுகிறார்கள். உலமாக்கள் அதே போல சமூகத்திலே இருக்கக்கூடிய நல்ல மக்களுடைய தொடர்புகளிலே இருந்து தூரமாகி விடுகிறார்கள், ஒதுங்கி போகிறார்கள். கடைசியிலே அவர்கள் செல்லக்கூடிய இடத்தை பார்த்தால் ஜீரோவாக, பூஜ்ஜியமாக இருக்கிறது. குடும்பம் இல்லை. அவர்கள் போகின்ற போக்கிற்கு போய் எங்கேயாவது முட்டினத்துக்கு பிறகுதான் அவர்களுக்கு விளங்குது, உறவுகளை பிரிந்து விட்டோம், சமூகத்தை பிரிந்து விட்டோம், வீணாக அநியாயமாக வந்து இந்த இடத்திலே நிற்கின்றோம் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்ததன் பிற்பாடுதான் உணர்வு பெறுகிறார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் உணர்வு பெற்று எந்த பிரயோஜனமும் இல்லை. அதிகமான சம்பவங்களை, அதிகமான வரலாறுகளை, கண்ணியமானவர்களை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலே அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். ஆக குறைந்தது நாங்கள் சமூக மட்டத்திலே யோசிக்காவிட்டாலும் எங்களுடைய குடும்பம் என்கின்ற ரீதியிலே நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நீங்கள் நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உறுதி செய்வதோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். வர்ரஜுலு ராஇன் அலா அஹ்லிஹி, அவன் ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுடைய விடயத்திலே பொறுப்புதான். அவனுடைய பொறுப்பை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் என்கின்ற அந்த பயங்கரமான விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய சமூகத்திலே தோன்றி இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன தெரியுமா? யார் எப்படி போனால் என்ன, நாங்கள் எங்களுடைய பாடம் என்கின்ற அந்த நிலைப்பாடு வந்திருக்கிறது. மற்றவர்களுடைய விடயத்தில் எப்படி போனாலும் ஆக குறைந்தது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பத்துடைய விடயத்திலே கட்டாயமாக அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவோம். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் சரிவர நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் முதலாவது இந்த பொறுப்பை நாங்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலே இருந்துதான் நாளைய சமூகத்தினுடைய உறுப்பினர்கள் உருவாகுகிறார்கள். அந்த உறுப்பினர்களை நாங்கள் நல்ல விதமாக சமூகத்திற்கு வழங்குவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இன்று நாங்கள் பார்க்கிறோம், பெற்றோர்களாகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? வெறுமனே தந்தை என்கின்ற உறவு மாத்திரம் இருந்தால் போதுமா? தாய் என்கின்ற உறவு மாத்திரம் இருந்தால் போதுமா? இல்லை கண்ணியமானவர்களே, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நெருக்கம் எவ்வளவு இருக்கிறது? இன்று அதிகமான தாய் தந்தையர்கள் பிள்ளைகளிடத்திலே இருந்து ஒதுங்குகிறார்கள். பிள்ளைகள் மோசமாக வருகிறார்கள் என்று நாங்கள் அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே தவிர நம்மிடத்திலே என்ன குறை இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய மறந்துவிட்டோம். கண்ணியமானவர்கள், எங்களிடத்திலே பெற்றோர்களாகிய மூத்தவர்களாகிய எங்களிடத்திலே நிறைய குறைகள் இருக்கின்றது.
சின்ன பிள்ளைகள், அவர்கள் சிறிய பருவம், அவர்கள் விரைந்துதான் ஓடுவார்கள். அனைத்து பிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரத்தை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? என்னென்ன விடயத்தை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? எப்படி நாங்கள் அவர்களோடு உரையாடுகின்றோம்? ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் பிள்ளையை உட்கார வைத்து நல்ல வார்த்தைகள் பேசுவதற்கு, அவனுடைய முகத்தை பார்த்து மகனே என்று சொல்லுவதற்கு, ஏன் சலாம் சொல்லுவதற்கு இன்று எங்களிலே எத்தனையோ பேருக்கு வெட்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்கள், இப்படிப்பட்ட நிலைமையில் தான் நாங்களும் எங்களுடைய குடும்பமும் இருக்கின்றோம். இந்த லட்சணத்திலே ஒவ்வொரு குடும்பமும் உருவானால் இதிலே இருந்து வரக்கூடிய எதிர்கால இளைஞர் சமூகம் எப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்து சேருவார்கள்? அதனை நாங்கள் கண்முன்னால் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்று வாலிபர்களுக்கு அவர்களுக்கு உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் மோகம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்குரிய காரணம் என்ன? அவர்கள் ஷைத்தானுடைய வலைகளிலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய காரணம் என்ன? நாங்கள் அவர்களை அரவணைக்கவில்லை. பெற்றோர்களை குறிப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு அந்த அரவணைப்பு கிடைக்கவில்லை என்பதால் அவர்கள் தனக்கான ஒரு அரவணைப்பை, ஒரு ஆறுதலை தேடுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு ஒரு போனாக, ஒரு பைக்காக அல்லது ஒரு பெண்ணாக அவர்களுடைய கண்களிலே தெரிகிறது, அல்லது போதை வஸ்தாக அவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. இது எங்களுக்கு ஆறுதல் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய உலகத்தையும் மறுமையையும் பாழாக்கக்கூடிய, நாசமாக்கக்கூடிய விடயத்தை அவர்கள் தன்னுடைய ஆறுதல் என்று கையிலே அள்ளி அழைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இத்தனைக்கும் காரணம் நாங்கள் தான். சரியாக நாங்கள் சிந்திக்க வேண்டும், பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், ஏன் இந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள்? நாங்கள் பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், இந்த போன் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதம் ஒவ்வொரு ஹுத்பாக்களிலும் சொல்லப்படுகிறது தான். ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில இருந்தால் தான் இந்த விடயங்களை நாங்கள் அமல்படுத்த முடியும். கண்ணியமானவர்களை, இந்த இன்டர்நெட், இந்த சமூக வலைத்தளங்கள், மீடியாக்கள், இவற்றுக்கான இந்த நெட்களை, சாதனங்களை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தெளிவாகவே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவர்களுடைய போட்டிகளிலே சொல்லி இருக்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் இதனை கொடுத்ததில்லை. பேஸ்புக்காக இருந்தாலும் சரி, அல்லது யூடியூபாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தரமாகத்தான் வளர்க்கிறார்கள். அவனுடைய வியாபாரத்திற்கு, அவனுடைய செல்வாக்கிற்காக அவன் இதனை கண்டுபிடித்தான். ஆனால் இதனுடைய விபரீதம் அவனுக்கு தெரியும் என்பதனால் அவனுடைய பிள்ளைகளின் கையிலே அவர்கள் இதனை கொடுக்கவில்லை, உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம்களை நோக்கி இந்த விடயங்கள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இப்போது பெற்றோர்களாகிய நாங்களும் என்ன செய்கிறோம்? எங்களுடைய பிள்ளைகளிடத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகின்றோம். அவர்களை பராக்காக்குவதற்காக வேண்டி அவர்களுடைய கையிலே இந்த போனை தூக்கி கொடுக்கின்றோம். இப்ப என்ன விபரீதத்துல வந்திருக்குது? போனுக்காக வேண்டி தங்கச்சிய ஒரே போடு, உம்மாட மண்டையில ஒரே போடு, போனுக்காக. இப்ப இவனுக்கு இதுதான் ஆறுதலாக, இதுதான் இவனுக்கு இப்ப உசுராக விளங்குகின்றது. கண்ணியமானவர்கள், எவ்வளவு பெரிய தவற்றை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். கூடுதலாக வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள், இப்ப கூடுதலான பொம்பளைகள் சீரியல் பைத்தியம். அவன் நாடகம் பார்க்கணும். உமா உடும்பங்க இருக்குது, அந்த இருக்குது. உமா சாப்பாடு எங்க இருக்குது, அந்த இருக்குது. உமா புத்தகம் எங்க இருக்குது, அந்த இருக்குது. எல்லாத்தையும் நீயே போய் எடுத்துக்க. அவன் கையில வச்சுட்டு அவனை பிள்ளைய நாடகம் அல்லது டிவி. பிள்ளைக்கு அவனை அரவணைத்து அவனுக்குரிய விடயங்களை கையோடு நின்று செய்து கொடுத்து சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. எங்களுடைய முன் சென்ற சமூகம் செய்த நலவு அதுதான். கண்ணியமானவர்கள், அவர்களுக்கு பெரிய ஆடம்பரம் கிடையாது, நவீனம் தெரியாது, ஆனால் அவர்களிடத்திலே பொறுப்பு இருந்தது. ஒவ்வொரு விடயத்தையும் பக்குவப்படுத்தி சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள் என்பதனால் தான் நாங்கள் இந்த இடத்திலே இப்போது ஒரு நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். இதே விடயத்தை தான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் நாங்கள் அதனை ஒத்தி போட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்கள்,
ஒரு பிள்ளை திருமணம் முடித்து செல்ல போகிறது என்றால் அந்த பிள்ளையை பக்குவப்படுத்துவார்கள். சொம்பள பிள்ளைன்னா அதற்குரிய முறையில வளர்ப்பாங்க. யாரும் சொல்லிக் கொடுக்கிறதில்லை, யாரும் காசு செலவழித்து கிளாஸுக்கு போய் இந்த கவுன்சிலிங், இந்த சைக்காலஜி வைத்தியர்களை, நிபுணர்களை நாடி குடும்பத்தில் பிரச்சனை, இதுக்கு என்ன செய்யறது என்று கிழமைக்கு கிழமை, மாசத்துக்கு மாசம் வைத்தியத்துக்கெல்லாம் போன சம்பவத்தை கேட்பது என்பது நாங்கள் மிகவும் அறிவு. ஏன் கணவன் ஒருவன் ஒரு வாலிபன் அவன் பருவம் அடைகின்ற போது, அவனுடைய பெரிய ஆளாக அவன் வருகின்ற போது, திருமண வயதை அடைகின்ற போது அதற்கேற்ற வளர்ப்பிலே அவன் வளர்க்கப்பட்டிருப்பான். குடும்பத்திலே அவன் பார்த்திருப்பான், என்னுடைய உம்மா என்னுடைய வாப்பாவுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கிறார், எப்படி நடந்து கொள்கிறார், என்னுடைய தாத்தா அவருடைய கணவரோடு எப்படி நடந்து கொள்கிறார், எல்லாவற்றையும் குடும்பத்திலே இருந்து கண்கூடாக கண்டு அந்த பழக்கத்திலே வந்ததனால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை முறை இலகுவாக இருந்தது. அது எப்பேற்பட்ட நடைமுறையிலே அவர்கள் திருமணம் முடித்தாலும், 30 வயது ஆம்பளைய 16 வயது பொம்பளை கல்யாணம் முடித்தாலும் அதற்கேற்ற பக்குவத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். 10-12 பிள்ளைகளை பெற்றார்கள். திருமண வாழ்க்கை கசந்து போய்விடவில்லை. மௌத்து வரைக்கும் ஒரே சோடியாக இருந்து மரணித்தார்கள். ஆனால் இப்ப சுப்ஹானல்லாஹ், கல்யாணம் முடிச்சு 3 மாசத்திலே எல்லாரும் இருக்குது. ஆனால் உம்மா பாப்பா சொல்லிக் கொடுக்கல, அவர்களாக தெரிந்து கொண்டது, அவர்களாக தேடிக்கொண்டது. 3 மாசத்துல 4 மாசத்திலே இப்ப சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் என்று சொல்லி போக வேண்டியிருக்கிறது. கிளாஸுக்கு போக அவர்கிட்ட போய் படிக்க வேண்டியிருக்கிறது. கணவனுடைய உரிமை என்ன, மனைவியுடைய உரிமை என்ன, 3வது நபரிடத்திலே போய் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை என்று தெரிந்து தேடிக்கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டிலே இன்று இருக்கக்கூடிய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது நாங்கள் மிகப்பெரிய பின்னடைவிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் எங்களுடைய சமூகம், எங்களுடைய இளைஞர் சமூகம் குறிப்பாக இன்றைய நாளிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தாய் தகப்பனை விட்டு, குடும்பத்தை விட்டு அவர்கள் தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பொறுப்பை விளங்க வேண்டும், உணர வேண்டும். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் பார்க்கிறோம், இன்னைக்கு பிள்ளைகள் வளர்க்கிறோம். நாங்க எங்களோட வளர்த்து கௌரவத்தை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய கௌரவத்தை, கண்ணியத்தை கட்டி காப்பாற்றுவதற்காக வேண்டி சில விடயங்களை நாங்கள் பிள்ளைகளிலே திணிக்கின்றோம். கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்கூடாது. கேட்டா ஊரெல்லாம் திரிகிற எங்கட புள்ள நாங்க என்னத்தை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுறோம். அவனோட மனசு கஷ்டப்படக்கூடாது, என்னத்தை கேட்டாலும் வாங்கி கொடுத்தாச்சு. சுப்ஹானல்லாஹ், இது அல்ல நடைமுறை. வாங்கி கொடுக்க கூடாது என்பதல்ல, இரக்கம் காட்டக்கூடாது என்பதல்ல. கண்ணியமானவர்களே, இரக்கம் காட்ட வேண்டிய இடத்திலே இரக்கம், கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிப்பு. இந்த வளர்ப்பு இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே செல்லம் பிள்ளைகளை செல்லமா வளர்க்கிறோம். ஆனால் அள்ளிக்கு ஓடுற அந்த சந்தியில உந்தியா மோதினியா மோட்டாயிங்க, இங்க உந்தியா மோதினியா மோட்டாயிங்க. எங்கால வந்த கண்ணியமானவர்களே, செல்லமா தானே வளர்த்த பிள்ளைய. எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுக்குள்ள வாரான், மகண்ட வீட்டை வாரான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மகன் எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர், எவ்வளவு பெரிய முஹத்திஸ், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய தக்வாதாரி. இளமையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு தன்னை பின்னி பிழைத்துக் கொண்டவர். இறைச்சியை வச்சு சாப்பிட்டு இருக்கிறான். கையில ஒரு குண்டு இறைச்சியை வச்சு சாப்பிட்டு இருக்கிறான். கேட்டாங்க, என்ன இது? இறைச்சி சாப்பிடுற விஷயம் தான். இறைச்சி ஏன் சாப்பிடுறீங்க, இது ஏன் நடத்தீங்க? சொன்னாங்க, ஆசையா இருந்துச்சு வாப்பா, அதான் இறைச்சியை வாங்கி சாப்பிடுவதற்காக எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. அப்ப நீங்க ஆசைப்பட்ட டைம்ல ஆசைப்பட்டதை வாங்கிடுவீங்களா? எப்படி கேட்கிறாங்க பாருங்க. பாப்பா கேட்கிறாரு, இன்னைக்கு நாங்க தானே அள்ளி கொண்டு புள்ள கேட்காட்டியும் புள்ள ஆசைப்படுவார் என்று இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் நாங்கள் ராப்பகலாக கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொட்டுகிறோம் அல்லவா? எப்படி கேட்கிறாங்க? நாட்டினுடைய கலீஃபா, உலகத்தின் 3/2 பங்கை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கலீஃபா தன்னுடைய மகன் கேட்கிறாங்க,
ஆசைப்பட்ட உடனே வாங்கி தின்றுவீங்களா நீங்க? ஒரு மனிதன் சொல்றாங்க, அதுக்கு பிறகு உபதேசம், ஒரு மனிதன் வீண் விரயம் செய்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமே அவன் விரும்பியது எல்லாம் விரும்பிய நேரத்திலே சாப்பிடுவது, எடுத்துக் கொள்வது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இஸ்ராப் செய்பவர்களாக உருவாகாதீர்கள் என்று அவர்களை பக்குவப்படுத்துகிறார்கள். யாரு? மிகப்பெரிய ஃபகீஹ், மிகப்பெரிய முஹத்திஸ், மார்க்கக்கலை மேதை அவர்களை பக்குவப்படுத்துகிறான். நினைச்சத்தை எல்லாம் தின்றதுக்கு ரெடியாகாதீங்க, அது உங்களை இஸ்லாம்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். புள்ள கேட்குது, வாப்பா ஒரு பூனை வாங்கிட்டாங்க, 50,000 ரூபாய் கொடுத்தாவது ஒரு பூனையை கொண்டு வந்து புள்ளைக்கு கொடுக்கும். இது பெரிய பிரச்சனையா போகும். சுபஹானல்லாஹ். இதால தொங்கல் வழியிலே கிடைக்கிறதுக்கு வழியில ஊட்ட பூனை ஒட்டி ஓட்டா கொண்டு போய் அங்கதான் போடுது. அப்பெல்லாம் அந்த காருண்யம், அந்த இரக்கம், பாசம் எல்லாம் தெரியாது. 50,000 ரூபாய் கொடுத்து பூனையை வாங்கினா ஜீவகாருண்யம் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறா என்று மார்க்கத்தை கொண்டுட்டு வருவான். புள்ள ஆசைப்பட்டு கேட்டு அப்படி பழக்காதீங்க. அதே பிள்ளையே அந்த காசு மேலதிகமான காசா, இதை ஏழை எளிய மக்களுக்கு சதக்கா செய்யறதுக்கு பழக்குங்க. அது உங்களுக்கும் வரும், உங்களோட பிள்ளைக்கும் வரும், உலகத்திலேயும் பாதுகாக்கும், நாளை மறுமையிலேயும் உங்களுடைய பிள்ளையை, அவர்களுடைய பிள்ளையை பாதுகாக்குமே. அன்பானவர்களே, ஏன் நாங்கள் இப்படி யோசிக்காமல் வருகின்றோம்? சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை கெடுக்கிறது யாரு? நாங்க தானே. சின்ன புள்ள, பச்சை புள்ள, அதுக்கு தெரியுமா நமக்கு பேட்டை கொண்டாடுறாங்க, இந்த உடுப்பு வாங்கிட்டாங்க, அந்த உடுப்பு வாங்கிட்டாங்க, போலோண்டு புக் பண்ணீங்க, எத்தனை ஆயிரம் போனாலும் பரவாயில்ல, கேட்டு வட்டீங்க என்று புள்ள சொல்லுவா? இல்ல, புள்ளோட ஆசை, 2 வயசு புள்ளோட ஆசையை நிறைவேற்றுறாங்க உமா பாப்பா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து போல் புக் பண்ணி கேக் ஆர்டர் செய்து கேக் கட் பண்ணி பர்த்டே கொண்டாடுறான். சுப்ஹானல்லாஹ். எப்படி வளர்க்கிறோம் நாங்கள்? ஒரு ஆண் மதரசாவுக்கு புள்ள போறது யோசிப்பாருங்க, எப்படி போகுது பொம்பளை பிள்ளை. ஒரு ஆண் மதரசாவுக்கு எப்படி போகுது? சோல் போட்டு, அபாயா போட்டு அழகா போகுது. ஏன் இதே மாதிரி டியூஷனுக்கு அனுப்பலாம்? ஏன் இதே மாதிரி டியூஷனுக்கு அனுப்பலாம்? யார் படிச்சு கொடுக்கா? எந்த ஊர்ல கிளாஸ் நடக்குது? இதே மாதிரி சோல் போட்டு அனுப்பலாமே, இதே மாதிரி ஒரு ஃபர்தாவை போட்டு அனுப்பலாமே. இல்ல, ஒன்றுமே இல்லாம முந்தினால சொல்லுவோம், சிங்கள போட்டு அல்லாஹ் என்று சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப இது எந்த பிள்ளைன்னு விளங்குதில்லை எங்களுக்கு. எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று. பிள்ளை இடுப்புக்கு மேல தோளுக்கு மேல வளர்ந்து இருக்குது, அப்பையும் பிள்ளைய தலை போடல, மார்பகங்கள் மூடப்படல, பச்சையாக சொல்ல வேண்டியதான் இருக்குது. ஏன்? வர நாளைக்கு கை செய்யப்படுறது யாரு? நடக்குதா இல்லையா? கண்ணியமானவர்கள், நடக்காத விஷயம் என்றால் நாங்க விட்டு போட்டு இருக்கலாம். நடந்ததுக்கு பிறகு யோசிச்சு கத்தி கவரி என்ன பிரயோசனம்? சுப்ஹானல்லாஹ். இது என்னுடைய ஒழுக்கம், இது இஸ்லாம் காட்டி தரக்கூடிய சட்டம், இது கட்டாயம். தன்னுடைய சொந்த மனைவியே அப்படி கேவலமா போறத பார்த்துக்கிட்டு இருக்கிறவா கணவனாக இருந்தால் தன்னுடைய பிள்ளையை பற்றி யோசிப்பாரா? நடக்குதா இல்லையா? கண்ணியமானவர். எனவே அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே மிக பெரும் அமானிதமாக தந்த விடயங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவி, குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள், அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் விசாரிக்கப்படுவோம். நல்ல விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். முக்கியமான விஷயம், தொழுகையை கற்றுக் கொடுங்கள். கண்ணியமானவர்களே, எங்கட பிள்ளை தொழுகையை படிக்கணும் குர்ஆன் மதரசால இல்ல, எங்கட பிள்ளை தொழுகையை படிக்கிறது யார்கிட்ட போய் அல்ல, எங்கட பிள்ளை எங்கள்கிட்ட தான் தொழுகையை படிக்கணும். கை நீட்டாங்க, எங்கட பிள்ளைக்கு தொலை பழக்கி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கை நீட்டா. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய நிலைப்பாடு என்ன? பிள்ளையை வைத்து சொல்லிக் கொடுப்பார்கள். மகனே, தொலை போறீங்களா, உதுவை இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. பாப்பாதான் பழக்கி கொடுக்கிறது பிள்ளைக்கு தொழுகையை, பாப்பாதான் பழக்கி கொடுக்கிறது நோன்பு. எங்களுக்கு எங்க நேரம் இருக்குது இருக்கலாம், எங்களை பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க டைம் இருக்குது இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயங்களை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும்.
ஒரு ஆணும் பெண்ணும் சேருகின்ற போது அவர்கள் ஆரம்பத்திலேயே ஓதக்கூடிய துஆ ஒன்று இருக்கிறது. நாங்கள் எத்தனை பேர் ஓதிக்கிறோமோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. கருவறைக்கு பிள்ளை செல்லுவதற்கு முன்பிருந்தே ஷைத்தானுடைய ஆபத்துக்களிலே இருந்து, தீண்டல்களிலே இருந்து, கருதிகளிலே இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான நடைமுறைகளை ஒவ்வொரு பெற்றோரும் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய இஸ்லாம் காட்டித் தரக்கூடிய நடைமுறை, வழிமுறை. அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று கூடுகின்ற போது ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள், யா அல்லாஹ் எங்களையும் ஷைத்தானுடைய தீண்டுதல்களிலே இருந்து தூரப்படுத்துவாயாக, பாதுகாப்பாயாக. வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. இந்த உறவின் மூலம் எங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் கிடைப்பதற்கு நீ நாடி இருந்தால் அந்த குழந்தையை விட்டும் ஷைத்தானுடைய தீண்டுதல்களையும் பாதுகாப்பாயாக என்கின்ற துஆ. அல்லாஹும்ம லா தஜஅல் லிஷைத்தானி மிம்மா ரஸக்தனி நஸீபா. அவர் ஓத வேண்டும், யா அல்லாஹ் என்னையும், யா அல்லாஹ் எனக்கு நீ நசீபாக, எனக்கு நீ அன்பளிப்பாக வழங்கக்கூடிய அந்த குழந்தை செல்வத்தை ஷைத்தானுடைய தீண்டுதல்களிலே இருந்து பாதுகாப்பாயாக என்பதாக அவர் அந்த நேரத்திலே ஓத வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே இருந்து எங்களுடைய பிள்ளைகளின் பாதுகாப்பு, ஷைத்தானுடைய வலைகளில் விழாமல் அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்திலே வந்து விடுகிறது. இது எப்ப? குழந்தை கருவறைக்குள் செல்வதற்கு முன்னர். அப்ப அதுக்கு பின்னால, குழந்தையாக உருவாகினதுக்கு பின்னால, வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில், பண்பாடுகளை, அறிவுகளை அந்த பிள்ளை பெறக்கூடிய நேரத்தில் நாங்கள் எவ்வளவு கண்காணிக்கணும், எவ்வளவு பாதுகாக்கணும், எவ்வளவு பக்குவப்படுத்தணும். ஆகையினால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதம், அல்லாஹ்வுடைய அருள். எங்களுடைய பிள்ளைகள், குறிப்பாக எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம், எதிர்கால சமுதாயம், அவர்களுக்கு நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதனுடைய அந்த பொறுப்பு எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? எங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலே இருந்தும் ஆரம்பிக்கிறது. எனவே ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், பெரியவர்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, வயோதிபர்கள், வாலிபர்களை எப்படி நாங்கள் பக்குவப்படுத்த வேண்டும், அவர்களோடு எப்படி நாங்கள் அணைந்து செல்ல வேண்டும், அவர்களை எப்படி அரவணைக்க வேண்டும், அவர்களை எப்படி எங்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து மார்க்கத்தின் அடிப்படையிலே அல்லாஹு தஆலாவும் ரசூலும் சொல்லித் தந்த வழிகாட்டலின் பேரில் நாங்கள் எங்களுடைய சந்ததியினர்களை, சமுதாயத்தை உருவாக்குவோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வெளிச்சமுள்ள, ஒரு பிரகாசமுள்ள சந்ததியினர்களாக, எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கு காரணமாக, மூல காரணமாக வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும், ஒவ்வொரு பெற்றோரையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு மறுமையிலே பூர்த்தியாக பதில் சொல்வதற்குரிய நற்பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்